Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மகளிருக்கு 5000 ரூபாய் அரசு அறிவிக்குது. இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்குது. இன்னொரு பக்கம் திமுகவை தாவேக்கு தலைவர் விஜய் பங்கமா கலாய்க்கிறாரு. இப்படி தமிழ்நாடு அரசியல் களம் வழக்கத்துக்கு மாறா பரபரப்பாயிட்டு இருக்கு. அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய பக்கம் பாலிடிக்ஸ்ல பார்க்க போறோம். திமுக தலைவர் ஸ்டாலினை அட்டாக் பண்ண அதே கையோட கரூர் ஸ்டாம்பீட் சம்பவத்துல விஜய் அப்ஸ்காண்ட் ஆனதையும் மறுபடியும் குத்தி காமிச்சிருக்காரு நம்ம இபிஎஸ். திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் 27 மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இதை நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்திலே கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை. அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு 27 மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம். நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம். பிறகு 27 மாதம் காலத்தில் 28ஆம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏங்க அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலைன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்கறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கொடுக்கறது, நாங்க கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த சூழலை தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கோடை விடுமுறையே வந்தது இல்லையா, அப்பெல்லாம் நீங்க காசு கொடுத்தீங்களா என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள். கடந்த 5 ஆண்டு காலம் சொன்ன பொய்யையே இன்னைக்கு காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒரு செய்தி, பொய்யான செய்தியை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 5000 ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு கொடுக்கவில்லை. 28 மாதங்கள் கொடுக்கவில்லை. 28 மாதங்களுக்கும் அந்த 28,000 ரூபாய் முதலமைச்சர் கொடுப்பாரா என்று சொன்னால் அதுவும் கொடுக்கல. ஆனால் எல்லோருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுபோல் இன்னொரு விந்தையில் இதுவரையிலும் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம், கோடைகால விடுமுறைக்காக 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். இந்த 5 வருஷத்துலையும் எத்தனை கோடைகாலம் வந்திருக்கு? இந்த 5 வருஷம் எத்தனை கோடைகாலம் வந்திருக்கு? 1000 ரூபாய் கொடுத்தார்களா? இல்லை. இன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன பிறகு அவர்கள் 2000 ரூபாய் கொடுப்போம், இந்த மாதத்திற்கு 2000, அடுத்த மாதத்திற்கு 2000, ஆக கோடை காலத்தில் 1000 என்று 5000 ரூபாய் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். நான் கேட்குறேன், இந்த 5000 இந்த அறிவிப்போட விட்டுருவாங்களா? ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் 2029ஆம் ஆண்டு வரக்கூடிய
நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் முதல்வரையே நாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் முதல்வரை பார்க்கலாம், பேசலாம். ஆனால் அவர் பேசிய அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முடிவு வராது. முதலமைச்சர் யாரும் அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடலை. அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. இந்த மாதிரி சிந்தனையை, ஒரு கற்பனையை தன்னால் உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான். யாரும் முயற்சி பண்ணாங்க? யாராவது கோர்ட்டு போனாங்களா? யாரும் கோர்ட்டு போகல. இவங்களாவே முன் மத்திய அரசு முடக்க நினைக்குதுன்னு சொன்னா, மத்திய அரசு கொண்டு வந்து திட்டத்தை எல்லாம் முடக்கி வைக்கிறது யாரு? நம்முடைய முதலமைச்சர் தானே. நான் கேட்குறேன், இந்த 28,000 ரூபாயை எப்போ கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் 28,000 ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லை 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது அதை பற்றி சிந்திச்சு ஏதாவது முடிவெடுப்பாரா? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. முற்றிலும் ஏமாற்றம் வேறு. சரி, கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, 40 பேர் இறந்து போனாங்க. இன்னைக்கு சீலநாயக்கம்பட்டி நடந்து போன கூட்டத்தில் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்கார். இந்த ஆட்சியில் பாதுகாப்பு யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் இந்த 5,000 ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு, கஞ்சா, போதைப்பொருள் விற்பனை அதை மறைப்பதற்கு, சொத்து வரி 5 வருடத்தில் இவ்வளவு 300% கூட்டியிருக்காங்க அதை மறைப்பதற்கு, மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு கூடியிருக்கு அதை மறைப்பதற்கு இந்த 5,000 ரூபாயை வைத்து மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் மகளிர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் இவருடைய வாக்குறுதியை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. தமிழ்நாடு தான் எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு தான் உண்மையிலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் விமர்சிச்சிருக்காரு. அப்படி ஒரு வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார், அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது? ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பொய்யா அடிச்சு விட்டீங்க. இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய்யா பேசுறீங்களே சார், என்ன சார் இது? மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார். முதல்வர் ஸ்டைல்லையே சொல்லணும்னா, பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே, கொஞ்சம் அத திருத்தி சொல்றேன், புலுகர் பெருமானே, அது இன்னும் பொருத்தமா இருக்கு. அவருடைய அண்ட புழுக ஆகாசம். ஆல்ரெடி பாண்டிச்சேரியில போலீஸ் கிட்ட நீங்க வாங்கினது பத்தலையா சார்? அந்த சம்பவம் தான் இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதாவது சேலத்துல நடந்த தாவேக கூட்டத்துல போலீஸ் பார்க்காத நேரமா பார்த்து பாஸ் இல்லாதவங்கள கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நம்ம புஷி ஆனந்த் அனுப்பி வச்சிருக்காரு. அதே சமயம் போலீஸ் பார்க்கும் போதெல்லாம் பாஸ் இருக்கிறவங்க மட்டும் அனுப்புற மாதிரி பில்டப் கொடுத்திருக்காரு. அந்த அட்ராசிட்டியை நீங்களே பாருங்க. நம்ம ஊரு இவ்வளவு ஒண்ணு இல்லைண்ணா.
சேலத்துல தாவேக்க கூட்டம் ஒரு வழியா சத்தமே இல்லாம நடந்து முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்புல ராஜா அப்படிங்கிற மாதிரி தாவேக்காரங்க பத்திரிகையாளர்கள் இடையில மோதல் ஏற்பட்டு போர்க்களமா மாறிடுச்சுங்க. நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இப்ப ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் திமுகவுக்கு பட்டு நாமம் தான் அப்படின்னு செம்மையா கலாச்சிருக்காரு. ஏன் கொடுக்கறவரு 2000 இப்ப கொடுக்க முடியாது, இப்ப ஆட்சி தான் இருக்காரு. இனிமே ஆட்சிக்கு வந்து செய்ய போறது சொல்றது கதை இழக்கிற வேலை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க உலக வங்கியில பல நிறுவனங்கள்ல. 5 லட்சம் கோடிக்கு வந்து என்ன திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, என்ன தமிழ்நாட்டில் கட்டமைப்பு பண்ணிருக்காங்க. 75 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக தமிழக அரசு வாங்கிய கடன், காங்கிரஸ் காலம், அதிமுக காலம், அண்ணா காலம், கலைஞர் காலம் எல்லாத்திலும் சேர்ந்து 75 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கு கட்டமைப்புக்காக, ஊரக கட்டமைப்பு, நகரப்புற மேம்பாட்டுக்காக. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 5 ஆண்டுகள் முடியவில்லை, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தாங்க? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. 5 லட்சம் கடன் வாங்கினீங்களே, என்ன செஞ்சீங்க? டாஸ்மாக் வருமானம் ஆண்டுக்கு 50,000 கோடி, என்ன செஞ்சீங்க? இதை கேள்வியாக சாதாரண குடிமகன் கேட்கிறான், ஒரு விவசாயி கேட்கிறான், ஒரு தொழிலாளி கேட்கிறான், ஒரு நெசவாளி கேட்கிறான், ஒரு பாட்டாளி கேட்கிறான், ஒரு பட்டாசு தொழிலாளி கேட்கிறான். பதில் சொல்லக்கூடாதா இல்லையா ஸ்டாலின் அவர்கள்? திமுக அரசு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதையெல்லாம் சொல்லாமல் ஏமாற்றி மக்களை மீண்டும் மீண்டும் குழப்பி ஓட்டு வாங்க துடிக்கின்ற திமுகவுக்கு இந்த தேர்தல் சரியான சம்பட்டி கொடுத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், அண்ணா திமுகவை கோட்டைக்கு அனுப்புவோம் என்ற நிலைப்பாட்டோடு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இருக்கிற கடன் எல்லாம் வாங்கி அத்தனை கஜானாவையும் காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் திமுகவுக்கு இந்த தேர்தல் பட்டை நாமம் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். ஏமாற்றுவதற்காக இல்லாத திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கின்ற திட்டங்கள், அவர் தொடங்கி வைக்கின்ற திட்டங்கள் அத்தனைக்கும் எந்த விதமான நிதி ஆதாரம் இல்லை, கிடையாது. நிதி ஆதாரமே இல்லாமல் திட்டங்களை அறிவிக்கிறார். நிதியா கஜானாவில் பணம் இல்லாமல் திட்டங்களை திட்டுகிறார். ஆக இந்த தேர்தலுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு ஸ்டாலின் தயாராகிவிட்டார். அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடியுடைய சொல்லுகின்ற கருத்து, நாங்கள் சொல்லுகின்ற கருத்து, திமுக வீட்டுக்கு போக போகிறது, அண்ணா திமுக கோட்டைக்கு போக போகிறது. கடன் வாங்கி சந்தை சிரிக்க வச்ச திமுகவால தமிழ்நாடே அவமானப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஆட்சி புடிச்சு ஒரு குடும்பமே கொள்ளையடிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டம் போட்டு இருக்காரு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் KC வீரமணி குற்றம் சாட்டியிருக்காரு. ஸ்டாலினுக்கு முன்னால 15 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. இந்த 15 முதலமைச்சர்கள் வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. 15 முதலமைச்சர்கள் 75 ஆண்டு காலமாக வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த சிறிய ஆட்சிக்கு வந்த காலத்தில் இன்று வரை இவர்கள் வாங்கிய கடன் 5.5 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்க. அப்படியேப்பட்ட தலைகுடிவை தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டை தலைகுடியை விட மாட்டோம்னு. தமிழ்நாடு மானம் போது, தமிழ்நாட்டுடைய மானம் இன்னைக்கு கப்பல் ஏறுது. நாடு பட வடநாடுகள் தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்குது. அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி எல்லாம் இன்னைக்கு. அதாவது சட்டம், கொலை, கொள்ளை இதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு. எங்க அப்பாரு கொலை கொள்ளை நடந்தது. இதெல்லாம் இவங்களால தட்டி கேட்க முடியல. யாரா செய்யறான்னு பார்க்கணும். இதெல்லாம் செய்து புற திமுக காரங்க. ஒரு இடத்துல நடவடிக்கை இருக்குதா? எங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸ்டாலின். ஆக இவங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரை எதையுமே செஞ்சு சொன்னது இவங்களால சாதிக்க முடியாத ஒரு ஆட்சி. குடும்பத்துல அப்ப, புள்ள, மகன், பேர, மருமக, இப்படி இவங்களே மருமக, இப்படி அவங்க சொந்தம் பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கின்றது.
என்னமா நடிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்ப ஆட்சி படைக்கிறது. ஒரு குடும்பம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. மாஃபியா கும்பலோட மோசமான கும்பல் தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இந்த நாட்டு மக்களையே இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டு நாட்டு மக்களை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேர்தல் வந்தா மக்கள் மீது பாசம் வருது, தேர்தல் வந்தா மக்கள் மீது அக்கறை வருது. நீ எத்தனை நாள் எங்க போயிருந்த? இன்னைக்கு ஓடி நான் 3 மாசத்துக்கு ஒரே முறை 3 மாசத்துக்கு சேர்த்து இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல 3000 போடுற. வெயில் காலம் வந்துச்சு, அதனால 2000 போடுற. அப்ப போன வருஷம் எல்லாம் என்ன பண்ணீங்க? எது செஞ்சாலும் குத்த சொல்லாதீங்கப்பா, ஓட்டுக்காக தான் நாங்க எல்லாம் செய்யறோம்னு சொல்றது தப்புன்னு பொங்கி இருக்காரு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி. பெண்களின் ஓட்டுக்காக தான் 5000 ரூபாய் கொடுத்ததா கமெண்ட் நடிகர் விஜய் எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வழக்கு போடுவதற்காக சில பேர் தயாராயிருக்கிறார்கள் என்ற தகவல் முதலமைச்சருக்கு வந்து விடுகிறது. அது வந்த உடனேயே சரி, அடுத்த மாசம் ஒருவேளை வழக்கு வந்து அதை போட முடியாமல் போனால் அந்த தாய்மார்கள் சிரமப்படுவார்களே என்பதற்காக எடுத்திருக்கிற நடவடிக்கை. எனவே எதை எடுத்தாலும் இப்படி ஓட்டுக்காகத்தான் சொன்னா அப்ப பேசாம வீட்டோட இருக்கணும். சார், அந்த 3 மாசம் போட்டிருந்தா பரவாயில்ல. 2024-25 காலகட்டங்கள்ல கோடை காலம் வந்தது. அவரு 2025-6 மட்டும்தான் கோடை காலம் வந்திருக்கா. எலெக்ஷனை முன்னிட்டு தான் இந்த 2000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காங்க. அது ஸ்பெசிபிகேஷன் இல்ல, அது அவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் நேரம் இல்ல, 2024-25 காலகட்டங்கள் அந்த 2000 கோடை காலம் இல்ல, கோடை காலம் மட்டும் இல்ல கோடை காலம் மட்டுமல்ல, தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு தடை வந்து விட்டால் அரசும் செய்ய முடியாது. எனவே அந்த மக்களுக்கு யார் போய் பதில் சொல்லுவது? அவர்கள் அதை வைத்துத்தான் அந்த செலவை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்காக ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே இதை அனைவரும் பாராட்ட வேண்டும் ஒழிய குறை சொன்னால் அந்த மக்கள், அந்த தாய்மார்கள் பார்த்துக் கொள்வாங்க. தேர்தல் நேரத்தில் அந்த தோல்வி பயத்தின் காரணமாக தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனமும். எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி பயம். நாங்க இப்ப ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர், அந்த வீரருக்கு ஒரு பெரிய சிலையை இங்க அமைக்கிறோம். அது என்ன தோல்வி பயமா? எதை செஞ்சாலும் இப்படி ஒரு கருத்து சொன்னா அப்ப என்னதான் பண்றது? அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை முறையாக ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி எப்படியாவது மாநில அரசியலுக்குள்ள நுழையணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கனிமொழிக்கு எதிராக தன்னுடைய மருமகன் சபரீசனை களத்துல இறக்கியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். இது இப்படி இருக்கையில சர்வே சூரப்புலி சபரீசன் தைரியம் இருந்தா திருமங்கலத்துல போட்டி போடுங்க பாப்போம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் சவால் விட்டுருக்காரு. என்னதான் நீங்க போட்டி போட்டாலும் ரெட்டல தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவுடைய குடும்ப வாரிசாக சர்வே புலி என்று அழைக்கப்படுகிற சபரீசன் அவர்கள் தென் தமிழகத்திலே முகாமிட்டிருக்கிறார். அப்படி முகாமிடுகிற போது மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும், அதிலே திருமங்கலத்தை தனியாக கவனிக்க வேண்டும் என்று திருமங்கலம் டார்கெட் என்று இன்றைக்கு தலைப்பு செய்திகளில் இடம்பெறுகிற வகையில ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். சர்வே சூரப்புலி சபரீசன் அவர்களே, நீங்களே திருமங்கலத்தில் நின்றாலும் இரட்டையார் திருமங்கலத்தில் மலரும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்களே திருமங்கலத்தில் நில்லுங்கள். இரட்டையிலே திருமங்கலம் தொகுதியிலே வெற்றி பெறும். நீங்கள் எப்படி கலைஞர் குடும்பத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்திலும் அந்நியா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலும் எப்படி நுழைந்தீர்கள்? உங்களுக்கும் பொது வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் மக்கள் சேவைக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் வேண்டுமானால் திமுக கலைஞர் குடும்பத்தினுடைய கருவூலமாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு நீங்கள் ஒரு சாமானிய வாக்காளர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும்னா வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு முகூர்த்தம் குறிச்சிட்டாங்க, அது எங்களுக்கும் தெரியும். அதுக்காக நீங்க எங்க அக்கா கனிமொழிக்கு கொடுத்திருக்கிற வீட்டுக்குள்ள நீங்க புகுந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நானும் உழைக்கிறேன் நானும் ரவுடின்ற மாதிரி நானும் உழைக்கிறேன் என்று உங்கள் நாடகம் எங்கே எடுபட்டாலும் இந்த தென் தமிழ் நாட்டிலே எடுபடாது. காங்கிரஸ் என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பருத்தி குடோனா இருக்கக்கூடிய திமுகவில் பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு விமர்சனம் பண்ணி இருக்காரு பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன்.
அவர் அப்படி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எங்களுடைய தலைவர்கள் இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க திமுக பேசிட்டு இருக்கிறாங்க, அண்ணா திமுக இதெல்லாம் இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம். எங்களுடைய தலைவர்கள் எல்லாமே தெளிவா சொல்லியாச்சு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு அமைய இருக்கின்றது. அது இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை. திமுக பற்றி கேட்டீங்க, அதை நான் சொல்லியாச்சு. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க என்ன சொல்றாங்க, அது சொல்லியாச்சுன்னு சொன்னாங்க நாங்க தோற்று போகணும். சொன்னாலும் சொல்லாவிட்டால் நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள். இன்னைக்கு காங்கிரஸ் தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் கூட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஒருங்கிணைந்து பணிபுரிந்தார்களோ அந்த ஒருங்கிணைப்பு நிச்சயமாக இருக்காது. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரிதான், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரிதான், எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இன்று அவர்களுக்குள்ளாக ஒரு புகைச்சல் ஏற்பட்டு விட்டது. இந்த புகைச்சல் பந்தமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா, வெறும் புகைச்சல் மட்டும்தானா அப்படிங்கிறது தேர்தல் நெருங்கி வரும்போது அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடவுன், அது பருத்தி கோடவுன் பற்ற வைக்கப்பட்டு விட்டது, எரிந்து கொண்டிருக்கிறது, ஜுவாலை தெரிகிறது, கூடி சீக்கிரத்துல தெரியும். லஞ்சம் வாங்குறதுல கரெக்டா இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியாது. ஆமாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏவே தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியாம என்னென்னமோ பேசியிருக்காரு. ஆண்டிப்பட்டியில நடந்த ஆர்ப்பாட்டத்துல திமுக எம்எல்ஏ ஒருத்தர் 200 தொகுதி இல்லைங்க 230 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு காமெடி பண்ணியிருக்காரு. நீ என்ன செஞ்சா கூட தமிழகம் தர முடியாது சொல்லிக்கிட்டாரு. நீ என்னாவே நீ வந்துருச்சு, நீ என்ன செஞ்சாங்க தமிழகம் உனக்கு என்னைக்கும் தர முடியாது அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி 2026 கட்டாயம் அவர் 700 சீட்டு இருந்தாரு, 730 சீட்டுல டிஎம்கே 30 கூட்டணியில வெற்றி வர போறோம், நாம ஆட்சி அமைக்க போறோம். 2026 கட்டாயம் அவர் 700 சீட்டு இருந்தாரு, 730 சீட்டுல அவர் 700 சீட்டு இருந்தாரு, 730 சீட்டுல டிஎம்கே 30 கூட்டணியில வெற்றி வர போறோம், நாம ஆட்சி அமைக்க போறோம். பெண்களோட முன்னேற்றத்துக்காக பிரதமர் மோடியோட அரசு எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசுக்கு எதிராக நாமக்கல்ல திமுக காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் சேரன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு இருந்த பெண்களை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு சேர்த்திருக்காங்க. ஆனால் மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த விதமா அங்கே கேமரா இருக்குதுன்னு கூட தெரியாம அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. நாள் வேலை பார்த்தா எங்களுக்கு பணம் கொடுக்காம நெடுஞ்சாலைத்துறை பணிக்கு அந்த பணத்தை திமுக காரங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்ட பெண்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த பணித்தளமோ அந்த கிளார்க்கு இவங்களுக்கு தான் அந்த சம்பளம் போய் சேருது. மக்களுக்கு எந்த பணிவுமே இல்ல. இதே அண்ணாடிஎம்கே ஆட்சி இருக்கும் போது நாங்க 100 நாள் வேலை முடிச்சுட்டு வீட்டுல இருந்தோம், 2-3 மாசம் வீட்டுல இருந்தோம். இப்ப எந்த வேலையும் பணிவு இல்ல. 35 நாளைக்கு மேல யாரும் பார்க்கல, 2 மாசம் சம்பளம் கொடுக்கல. கேட்டா நெடுஞ்சாலைத்துறையில வேலை நடக்குது, நாங்க அந்த பணத்தை அங்க பிடிச்சுதான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன்லயும் எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்ல. நாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு பெட்டிஷன் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணாடிஎம்கே ஆட்சியில நடக்கவில்லை. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் போனா எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதே மாதிரி தனியார் பேங்க் போனா எங்களுக்கு இருக்க மரியாதை ஸ்டேட் பேங்க்ல இல்ல. இதெல்லாம் எங்களுக்கு அண்ணாடிஎம்கே ஆட்சி செய்த உடனே எங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டும்.
அதிமுகவோ அமமுகவோ பிரிஞ்சு இருந்ததுனாலயே ஆண்டிப்பட்டு தொகுதியில என்னால ஜெயிக்க முடியல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல போட்டி போட்ட திமுக வேட்பாளரை கண்டிப்பா தோற்கடிப்போம் அப்படின்னு அதிமுக மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. உள்ளப்ப கவுண்டம்பட்டியில் இருந்து தெப்பம்பட்டி வரைக்கும் குழாய் மூலமாக நீரை கொண்டு வந்து இந்த பகுதியிலே மிகப்பெரிய நீராதாரத்தை உருவாக்கி விவசாயத்தை பெருக்குவே, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன்னு சொன்னாரு. என்ன ஆச்சு? அவரும் வந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல ஏதாவது கொண்டு வந்திருக்காரா? ஒரு தடவை கூட எனக்கு தெரிஞ்ச கன்னி பேச்சுல தான் அதை பேசினாரு சட்டமன்றத்துல. இதுவரைக்கும் 8 வருஷமா பேசல. இந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் ஒரு இயக்கத்திற்கு உண்டு என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான். நிச்சயம் சொல்கிறேன் மகாராஜன் அவர்களுக்கு, நீங்கள் மக்கள் விரோத அரசியல் இருக்கிறீர்கள், நீங்கள் மக்கள் விரோத பணிகளை செய்கிறீர்கள். நீங்கள் 2 முறை ஜெயிச்சது என்னாலதான். நீங்க 2 முறையும் என்னாலதான் ஜெயிச்சீங்க. 2 முறையும் என்னாலதான் ஜெயிச்சீங்க. இந்த தடவை என்னாலதான் நீங்க தோக்க போறீங்க. தமிழ்நாட்டில் முதல் தொகுதியா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. தமிழ்நாடு அரசை கைப்பற்றியது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அண்ணாவின் கொடி பறக்கும், நிச்சயம் பறக்கும். இதை முதல் செய்து காமிக்கக்கூடிய தொகுதி நிச்சயம் ஆண்டிப்பட்டி தொகுதியாகத்தான் இருக்கும். நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்துணை பேரும் இந்த தொகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வென்ற தொகுதி. அது 2 முறை நம்மளை விட்டு போய்விட்டது. இது எப்போதும் நம்மளை விட்டு போகக்கூடாது. இப்படி பல அமர்க்கலமான விஷயங்களை பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் பார்த்தோம். அடுத்து ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.